ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை முழு விவரமாக நம்ம பார்க்கலாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த கிரக பயிற்சி, கிரக சேர்க்கை, கிரக சூழ்ச்சி இதனுடைய அடிப்படையில இதனுடைய தாக்கமானது செப்டம்பர் 1ஆம் தேதி தான் ஏற்பட போகிறது. இந்த தாக்கத்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில மாற்றவே முடியாதுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டமாக வரக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம், பெரிய பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் பொழுது நம்ம இதை தெரிந்து கொண்டு உஷாராக செயல்படலாம், ஜாக்கிரதையாக இருக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கலாம். நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்க போகிறது, ஏது நடக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க செயல்படலாங்க. ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிஜமான நிகழ்வாக கூட நீங்க பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல நம்பிக்கை இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லலாங்க. முன்பெல்லாம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் அதீத நம்பிக்கை வைத்து பார்த்து இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஜோதிடத்துல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு கஷ்டத்தை அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக சொல்லும் போதுதான் அவர்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையானது ஏற்படுது. அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையை ஏற்படுத்துமா இல்ல ஆபத்தை ஏற்படுத்துமா என்பதை நீங்க கண்டிப்பா தெரிந்து கொண்டு செயல்படுங்க. தனுசு ராசினியர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களிடம் தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய குணாதிசயம் அதிகமாகவே இருக்குங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தை நினைக்கிறாங்களோ இல்லையோ, தன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய, தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இவர்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுயநலமாக கூட சில விஷயத்த செய்வாங்க. ஆனா அவர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது சரியாக தான் அவங்களுக்கு தெரியும். நாம செய்யறது எந்த வித தவறும் கிடையாது என்றுதான் தெரியும். ஆனா அந்த ஒரு இடத்துல யாரு பாதிப்பு அடைகிறாங்களோ அவர்களுக்கு இது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கலாம், பெரிய ஒரு பாதிப்பா இருக்கலாம். ஆனா அதை பற்றி தனுசு ராசினியர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது தனக்கு இது சரி, நான் செய்வதுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் தனுசு ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் தொழில் வாழ்க்கை நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க தன்னம்பிக்கை அதீதத்துடன் பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதாவது என்னுடைய தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, உனக்கு தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா என்று கேலி செய்யக்கூடிய எண்ணங்களும் இவர்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது கேலி கிண்டலாக எடுத்துக்கொள்ளாமல் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க பார்ப்பாங்க. என்னதான் அவங்க அட்வைஸ் பண்ண நோக்கில சொன்னாலும் அவங்க சொல்லும் போது அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு இதனால கண்டிப்பா ஒரு விதமான கஷ்டம் ஏற்படும். இந்த கஷ்டம் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையை உண்டாகலாம். இந்த ஒரு குணாதிசயத்தை தனுசு ராசினியர்கள் கண்டிப்பா மாற்றிக்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனுடைய தாக்கமும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது நம்ம வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி விஷயத்த மாற்றிக்கொள்ளுங்க. தனுசு ராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய விஷயங்கள் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் என்பதற்காக அறிகுறி நிறையவே இருக்குங்க. இதுவரை உங்களுடைய தொழில் வாழ்க்கை நன்றாக போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சறுக்கள் விழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தேடி வந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் குரு பாத்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில இருக்கிறார். இதனால உயர் மதிப்புகள் மற்றும் உயர்நிலை நிலைத்தன்மை மேம்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆரம்பமா தனுசு ராசினியர்கள் கண்டிப்பா செயல்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஆணவம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகிறது. கொஞ்சம் ஒரு மிதப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த மிதப்பு எதனால வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பணம் அதிகமாக சம்பாதிக்கும் போது, தொழில் வேலை நன்றாக செயல்படும் போது ஒரு விதமான மிதப்பு உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். சோ அதற்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டமாக தான் இந்த நேரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதற்கு மாறாக நடக்க போகிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. சோ அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகிறது. உங்களுடைய தொழில் ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரிகளிடம் இருந்து அங்கீகாரம் உங்களுக்கு நீங்க நினைத்தபடி கிடைக்காமல் போகலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக போட்டி தேர்வுகளில் பங்கேற்பை இந்த நேரத்துல நீங்க தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த வித போட்டியிலும் நீங்க பங்கேற்காமல் இருப்பது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்காது. அதனால் முயற்சியுமே நீங்க செய்யாமல் இருப்பது தான் நல்லது. எந்த முக்கியமான முடிவுகளையும் அதே போல மாணவர்கள் இந்த நேரம் எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்க எதை செய்தாலும் அதற்கு நேர்மாறாக ஆப்போசிட்ல ஒரு விஷயம் நடக்கும். சோ இதனால நீங்க அமைதியாக செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்துல சனி வக்ர நிவர்த்தியாக இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும். சோ குடும்பம் சார்ந்த விஷயத்துல பெரிய பாதிப்பு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் காதல் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறாக நடக்க போகிறது. வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடினமான ஒரு நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கலந்த ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய துணையிடம் இருந்து நீங்க நிறைய அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல உறவை பராமரிக்க முடியாமல் கூட போகலாங்க. இந்த நேரம் நிதி முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய நிலை வலுவடையக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. கேது 9வது வீட்டில் அமர்வதால் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைவே இருக்கு. சோ பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக செலவு செய்து கொள்ளுங்க. எதை செய்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்படுவதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படும். சோ ஜாக்கிரதையா செயல்படுங்க. அதிக பணம் சம்பாதித்து சேமிப்பதற்கு பதிலாக உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும். சனியின் வக்ர இயக்கத்தால் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க உடல்நல கவலைகள் கூட ஏற்படலாம். நீங்க பாதுகாப்பற்றதாக உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுடைய உடல் பகுதியில அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை இப்ப ஏற்படும். பயணத்தின் போது கீழே விழக்கூடிய அபாயம் இருக்கு. சோ கவனமா செயல்படுங்க. கடுமையான கால்வலி உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கூட உண்டாக்கலாம். சோ ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. சோ தனுசு ராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை விரிவாக தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.